இன்று எனக்கு ஆரமுதமானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றி மேல் முருகனுக்கு அரோகரம். திகழ் தலத்தரச் செம்முகமையுடன் சகட சக்கரத்தாமரை நாயகன், அகட அதற்கு அழகின் மணியாவுரை, விகட சக்கரன் முப்பதம் தொற்றுவான். ஏழல் சேர் பொழுதினும் இறுதியின்றியே வடம்புள் காஞ்சியில் கூறு சேர் திகழ்தரு குமர கோட்டம்பாள், ஆறுமா முகப்பிரான் அடிகள் பொற்றுவான். மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழு கருணை போற்றி, எவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி. காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, இருக்கை வேலும் போற்றி போற்றி. அருவமொரு நான்காகி உருவமொரு நான்காகி அழகிரண்டும் அருவியுள ஒரு அருவம் ஒன்றாகி, முத்திரமும் வளர்த்தவண்ணார் பெருவழிக்கும் அப்பாராய் உள்ளதோடிதனவே, பெரிதும் செய்யோர் ஒருவனையே புகழ்ந்தாருள் அருணகிரி சேவடி போது உலத்துள் வைப்பான். வெற்றி வேணுக்கு அருகரம். எல்லாம் உள்ள செவ்வேட் பெருமான் சீரிய திருவருள் நலம் கனிந்த சென்னை கந்தகோட்டம் அடுத்து விளங்குகிற அற்புதமான தங்கசாலை தெருவிலே நூற்றாண்டு கண்ட சைவச் சுடர் நிலையம் என்ற அற்புதமான திருவாவூர்தியின் விருது பெற்ற பேரருள் நலம் சார்ந்த கயப்பாக்கம் சதாசிவம் செட்டியாரையா அவர்களால் நிர்மாணம் செய்யப்பட்ட இந்த அற்புதமான சைவ சமய பக்த ஜன சபையிலே தொடர்ந்து எல்லாம் உள்ள பேசற்கரிய பெரிய பெருமானுடைய பெரும்புகளை தக்க அறிஞர் பெருமக்களை கொண்டு அவருடைய பெரும்புகளை பேசச் செய்தும் ஓதுவாமூர்த்திகளை கொண்டு திருமுறை விண்ணப்பம் செய்தும் சபையிலே சிறப்பு வழிபாடுகள் செய்தும் அற்புதமாக இந்த சபையை பரிபாலனம் செய்து வருகிற அடியார்களுக்கு என்னுடைய பரிவார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக பாராட்டுதலுக்குரிய நம்முடைய மாணிக்கவங்கி அவர்கள், அவர்களது திருவருட்சமூகத்தை சார்ந்த அம்மையார் அவர்கள், வகையிருக்கிற சான்றோர்கள், மக்கள், தாய்மார்கள், ஆங்காங்கு இருந்தபடி இருந்து செவிமடுக்கிற சீரிய அருளமுள்ள மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அகலந்த வணக்கத்தை இந்த இனிய நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அருணகிரிநாத பெருமானுடைய அற்புதமான திருவாக்குகளை தொடர்ந்து சிந்தை செய்ய வேண்டும் என்கிற ஒரு அருளாணையின் மூலம் திருப்புகழ் அமுதம் 3வது நிகழ்வாக இன்றைய நாள் சிந்தனை மலர்கிறது. அருணகிரிநாத பெருமான் பாடியருடைய அற்புதமான சந்த செந்தமிழ் திருப்புகழ் என்பது நாம் அறிவோம். அதில் இன்றைய நாள் ஐம்பெரும்பூத திருத்தலங்கள் என்று சொல்லுகிற பஞ்சபூத திருத்தலங்கள் பட்டியலிலே பிருத்திவி என்று சொல்லுகிற மண், ஏன்னா 36 தத்துவங்கள்ல மண் முதல்ல தத்துவம், நாதம் 36வது தத்துவமாக சொல்வது மனம். மண் முதல் நாதம் ஈராக என்பது வழக்கம். இதே பிருத்திவி மண் தலம் என்று திருவாரூரையும் குறிப்பிடுவது மரபு. அந்த வகையில நம்ம எப்பொழுதுமே இறை வழிபாட்டிலே மகுடங்களாக சொல்லுகிற தொடர்களிலே
என்னாடுடைய சிவனே போற்றி என்று சொல்வது போல ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாவம் பெண்ணொரு ஆனாய் போற்றி என்று சொல்லுவது ஒரு மரபு. அந்த வகையிலே பஞ்சபூத திருத்தலங்களாகிய நிலம் காஞ்சிபுரம், நீர் திருவானைக்கா, நெருப்பு திருவண்ணாமலை, காற்று காலத்தி, ஆகாயம் தில்லை என்று சொல்லுகிற சிதம்பரம். இந்த காஞ்சி மாநகரம் வரலாற்றிலே சங்க காலம் தொட்டு மேலை நாட்டு யாத்திரிகர்கள் வரிசையிலே வருகிற அறிஞர் பெருமக்கள் எல்லாம் கூட காஞ்சி மாநகரத்தினுடைய பெரும் சிறப்பை வியந்து போற்றி இருக்கிறார்கள். காஞ்சி மாநகரிலே மிக தொன்மை வாய்ந்த ஆலயமாக இருப்பது நமக்கு கட்சி ஏகம்பம் என்று சொல்லுகிற ஏகாம்பரநாத சுவாமியுடைய திருக்கோயில். அது மட்டுமல்ல, பாடல் விட்டு திருத்தலங்களாக கச்சிநேரி காரைக்காடு, திருக்கட்சி மேற்கழி, ஓணராந்தன்களி, கட்சி அநேகதண்டாபலம், இவை அல்லாமல் கட்சி மயானம் என்கிற வைப்புத்தலம், இன்னும் ஏராளமான சிவாலயங்கள் காஞ்சி மாநகரிலே உள்ளன. அவற்றை எல்லாம் நமது திருநாகர சுவாமிகள் கட்சி பல தடியும் ஏகம்பத்தும் கைலாய நாதனையே காணலாமே என்ற ஒரு தொடரினாலேயே அவ்வளவு தலங்களையும் வைப்பு தலங்களாக இருக்கிறது தங்களை போற்றி பரவியிருக்கிறார். அந்த வரிசையிலே எப்படி நம்முடைய மூவர் முதலிகளாகிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கர சுவாமிகள், சுந்தரமூர் சுவாமிகள் எல்லாம் பாடி பரவிய தேவாரம், அதனை அடுத்து திருவாசகம், மணிவாசகர் ஆகிய திருவாசகம், திருவெண்காட்டடிகளாகிய பட்டினத்தடிகள் போன்ற அருளாளர்கள் எல்லாம் பாடி பரவிய புண்ணிய பெரும்பதி காஞ்சி மாநகரம். ஐயடிகள் காடவர்கோன் நாயனார், காடவர்கோன் களச்சிங்கர், திருக்குறிப்பு தொண்டர் முதலிய நாயன்மார்களும், அதிலும் சாக்கிய நாயனார் கொண்டளவு கல்லெடுத்து பொய்கோடும் வகையிலேயே உண்டிவினை ஒளித்தஞ்சி ஓடி வரும் பெற்றோரும் கண்ணருளும், அதாவது கல்லெடுத்து அதையே மலராக பாவித்து வழிபட்ட குறிப்பு அந்த சாக்கிய நாயனாருடைய சிறப்பு எல்லாம் சொல்ல வந்த அற்புதமான ஒரு பெருமைக்குரிய திருநகரம் தான் காஞ்சி மாநகரம். காஞ்சி மாநகருக்கு நமது அருணகிரிநாத பெருமான் எழுந்தருளி ஏராளமாக பாடி தந்திருக்கிறார். கிடைக்காதது போக கிடைத்தவை மட்டுமே 44 திருப்புகழ் பாடல்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு பாடல்களும் அற்புதமான தத்துவ விளக்கங்களும் இலக்கிய இலக்கண செறிவார்ந்த சீரிய செய்திகளும் பல்கி பெருகி இருக்கிற பாங்கை திருப்புகழை பார்க்கலாம். அந்த வகையிலே காஞ்சிபுரத்தில் நமது அருணகிரிநாத பெருமான் பாடிய பாடல்களில் ரொம்ப எளிமையான ஒரு பாடல். எப்பவுமே அருணகிரிநாத பெருமான் எளிமையாக ஒரு 4 வரியில் ஒரு பாட்டும் பாடி கொடுத்துருப்பாரு. மிகப்பெரிய பெரிய பாடல்களாக பாடிய பாடல்களும் உண்டு. அதில் ரொம்ப எளிமையான பாட்டா அற்றைக்கு இறை தேடி அப்படின்னு தொடங்குற ஒரு பாட்டு. அற்றைக்கு இறை தேடி அத்தத்திலும் ஆசை பற்றி தவியாத பற்றி பெறுவேனோ, வெற்றி கதிவேலா வெப்பை தொலை செய்தா கற்று துணர் போதா கட்சி பெருமாடே. ரொம்ப சுலபமா எளிமையா இருக்கிறப்ப 44 பாடல்களில் சில முக்கியமான குறிப்புகளை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும்
ஏன்னா ஒரு பாடலாம் இசையரங்கமாக இருந்தால் அதை முழுமையாக பாட வேண்டியது நம்ம உருவாமுகள் அல்லது இசைவானத்துடைய பொறுப்பிலே அந்த பாடல்களை எல்லாம் பக்கவாத்திய இசைக்கருவிகளோடு பாட கேட்கிறேன். ஆனால் இந்த பாடல்களினுடைய பொருள் விளக்கங்களை அறிந்து கொள்வது என்று சொன்னால் இந்த பாடல்களில் பல அற்புதமான புதையல்கள் செறிவார்ந்த நல்ல ஞான செய்திகள் எல்லாம் உள்ளே பொதிந்து கிடப்பதை தேடி எடுத்து அந்த செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்வதிலே ஒரு பெரிய ஆனந்தம் இருக்கு. அதனால தான் திருப்புகழ் அமுதம் அது நான் கூட ஐயா திரு மாணிக்கமையா அவர்களிடத்தில் தலைப்பெல்லாம் சொல்லலை, அவங்களே விரும்பி அதை திருப்புகழ் அமுதம் 3 என்று எண்ணிட்டு அவர்களே அமைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இன்றைக்கு நான் திருவான்மையூரிலே வழக்கமாக திருமந்திரம் சொல்வது திருச்சிற்றம்பலம் அவர்களை அங்கே அனுப்பிவிட்டு இங்கே வந்திருக்கிறேன். ஆகையினால மிக சிறப்பான அந்த கருத்துக்களை சிந்திப்பதற்கு இந்த அருமையான வாய்ப்பை நமக்கு நம்முடைய சைவ சமய பக்த ஜன சபை நல்கி இருப்பது பெரிதும் மகிழ்வுக்குரியது. நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் சபையினருக்கு தெரிவித்து இப்போ நம்ம திருப்புகழ் பாடல்கள், குறிப்பாக காஞ்சிபுரம் திருப்புகழ் பாடல்களில் உள்ள செய்திகளை பார்த்தோம். அதிலும் குறிப்பிட்ட சில தொடர்கள் தான். அப்படி பார்க்கிற பொழுது இந்த சின்ன வயசுலலாம் பிள்ளைங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா காந்த கல் எங்காவது கிடச்சுலாம் எடுப்பாங்க. ஒரு பேப்பரில் கொஞ்சம் மணலை தூவி கீழே அந்த காந்த கல்லை வச்சா மணலில் இருக்கிற இரும்பு துகள்கள் எல்லாம் மேலே அப்படியே ஒட்டிக்கும். பின்னூசி மற்ற இதெல்லாம் போட்டு வச்சு விளையாடுறது மாதிரி ஒரு இயல்பான பழக்கமாக. காந்தத்தினுடைய தன்மை எப்படி இரும்பை ஈர்க்கிறதோ, பசாசம் அப்படின்னா இரும்புன்னு பசாசம், அந்த பசாசம் வேறு. ஆசா பசாசம் மூலிகையில திருப்புகள்லையும் ஆறாத காதலாகி மாதரத மாபாத சூட நீதியிலே விடி ஆரோலனாய் விகாரமாகி இளங்கியாலே ஆசா பசாசு மூடிம்ப. அது வேற, அது ஆசையாகிய பசாசு. இங்கே வர்ற பசாசம் காந்தம் கண்ட பசாசம், இங்கே வர்றது இரும்பு. எப்படி இரும்பு ஈர்க்குது, இது இரும்ப காந்தம் இருக்கு. இரும்பை வச்சுக்கிற காந்தமும் குறிப்பிட்டது வந்து இதுவும் இருக்கும். ஆனால் முதன்மை எதுன்னா காந்தம் தான். கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தோம்னா இந்த காந்தத்தோட தொடர்பு கொண்ட அந்த இரும்பும் அதுலேயும் காந்த சக்தி பதிஞ்சிருக்கும். இன்னொரு பொருளை வச்சு அது கூட கொஞ்சம் நேரம் அதை ஈர்க்கு. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அருணைநாத பெருமான் இதை திருப்புகழில் சொல்ற பெரும்பாடுல காந்த கல்லும் ஊசியுமே என ஆய்ந்து தமிழ் ஓதிய சீர்பெரு காஞ்சிப்பதி மாநகர் மேவிய பெருமாடு அப்படிங்கிற. இதை எதுக்கு உதாரணம் சொல்றாருங்கிறது தான் பெரிய அற்புதமான விஷயமா இருக்கு. காந்த கல்லும் ஊசியுமே என ஆய்ந்து, எதனால இந்த காந்தம் இரும்பை இருக்குது? அந்த ஈர்க்கிற விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரியுதா? இது போய் ஒட்டிக்கிற அசைவு தான் தெரியுதே ஒழிய அது ஈர்க்கிற அந்த நிலை நமக்கு போதிய விளக்கம் தராது. அதுபோல என்னன்னா இந்த தமிழ் மொழி இருக்கிறது, அதுவும் ஞானத்தமிழ். இது எப்படின்னா அன்பர்களை ஈர்க்கும். ஏன்னா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகி இன்றைக்கும் நம்முடைய தேவாரம் திருவாசகங்களான அருள்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு எவ்வளவு வலிவும் பொலிவும் காந்த சக்தியும் அதற்கு இருக்கு. அதனால அதை படிக்கிற போது அதில் நம்முடைய எண்ணத்தை வைக்கிற பொழுது அதனுடைய சாரம் நம் இதயத்திலே இதய கமலத்திலே பதிவு. சார்ந்தவர்க்கு இன்பங்கள் தலைக்கும் வண்ணம்னு பாட திருவள்ளுவன் தேவாரத்தில் ஞானசம்பந்த பெருமான். சார்ந்தாரை தகைந்தாட வல்லாயினியே என்பது அப்பர் சுவாமியுடைய திருத்தாண்டல். அப்ப யார் எதை சார்கிறார்களோ சார்ந்ததன் வண்ணமாக மாறும்போது காந்தத்தை சார்ந்த இரும்பு காந்தத்தன்மையை அடையும்.
இது ஒரு குறிப்பு, ரொம்ப ஒரு அருமையான குறிப்பு. உரையெல்லாம் எழுதின உரை நூல்களை பார்க்கல, தொடரை வச்சு நான் ஒரு யோகமாக உங்களுக்கு இந்த பொருள் சொல்கிறேன். நம்ம பெரியவர் செங்கல்வராய பிள்ளையா அவர்கள் உரை வரைந்திருக்கிறார், வாரியார் நான்கு உரை வரைந்திருக்கிறார். வாய்ப்பு இருந்தால் அவங்க இந்த தொடருக்கு என்ன உரை எழுதியிருக்கிறார்கள் என்று நீங்கள் வாய்ப்பு இருந்தால் சிந்தித்து பாருங்கள். அதனால இப்படி ஒரு தொடர் இருக்கிறதே அப்படிங்கிறது தான் இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இதை சொல்றாரு அதே பாடல்ல, வீணிலே உயிர் மாய்ந்து இப்படி போகினும். அதாவது எப்பவுமே ஒரு பாதி பாடல்களில் உலகியலை பற்றி பேசுவார், மகளிர் இன்பத்தை பேசுவார். அப்படியெல்லாம் தவறம் புரண்டு போய்விடக்கூடாதுங்கிறதுல வீணிலே உயிர் மாய்ந்து இப்படி போகினும். ஏன்னா ஒரு வழிபடாத மாயி இருவினை விடாத நாடும் இவரை பாடியிருக்கிற திருப்பூரில் என்ன சொல்றாரு, நீ எனக்கு ஒரு மொழியை உபதேசித்தாய். யாருக்கு? அருணகிரிநாத பெருமானுக்கு. அந்த ஒரு சொல்லுன்னு சொல்லல, ஒரு மொழி, ஓர் மொழி மறவேனே அப்படிங்கிற. அது என்ன மொழி அப்படின்னா, நம்ம கந்தர அனுபூதியில போய் பார்த்தோம்னா, செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல் அற என்றலுமே அப்படின்னு வர்றதுனால அந்த ஒரு சொல், அந்த ஒரு மொழி எதுவாக இருக்குன்னா இந்த தொடர்களை ஒப்புணிக்கிறது. ஆகையினாலே ஓர் மொழி மறவேனே அப்படிங்கிறத நம்ம காஞ்சி மாநகர், காஞ்சிபதி மாநகர் மேவிய பெருமாளைங்கிறார். அடுத்தபடியா நிறைய அம்பாளுடைய நாமாக்களையெல்லாம் தொடர்ந்து அடுக்கி சொல்லுவதிலே அருணகிரிநாத பெருமானுக்கு ஒரு தனி திறமை உண்டு. வாராகி கபாலி மாலினி மாமாயி ஆயி தேவி ஆமரை வாசா பராபரை இங்குளாயி வாதாடி மோடி காடி காடு மஞ்சால லீலி ஆலபோஜனி மகாளி சூழி வாழையோடி இப்படியே அடிக்கிட்டே இருப்பார். தேவேந்திர சங்கம் சொன்னால் கேட்கவே வேண்டாம். முழுக்க முழுக்க அம்பிகைக்கு பாடியது திரும்பவே இருக்கான முடிகிற போது திருச்செந்தூர் பெருமான் வைக்கிறார். ஆராய்ந்து வழங்குகிற தேவேந்திர சங்கம். அதனால பால பயோதர முறையாளும் கற்பு தப்பாது உலகளையும் ஒக்க பெற்றாள். காமாட்சி இருக்கிறாளே ஏழவாறு உலகி, எல்லாவற்றையும் ஈன்றவள் அவள் தான் தாய். ஆனா அப்ப தாயாக இருந்தாலும் அவள் கன்னி. பவன் பிரமசாரியாகும் பால் மொழி கன்னியாகும் சிவஞான சித்தியார். அதனால மற்ற நம்ம உலகத்தில் இருக்கிற பெண்களை போல உள்ள நிலையில்லை. அவன் என்றைக்கும் கன்னி தான். அதனால வார வயோதர உமையாளும் கற்பு தப்பாது உலகடையும் ஒக்க பெற்றாள் விளையாடிய. அப்படிப்பட்ட பிராட்டி என்ன பண்ணா, காஞ்சி மாநகரத்துல பெருமானை தழுவக்குடைய வழிபட்டாள் அல்லவா. அப்படிப்பட்ட அந்த செய்தியை கச்சதீஸ்வரர் கோயில்னு காஞ்சிபுரத்தில் ஒரு கோயில் இருக்குது. அப்படி நம்ம போகிற போது பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலை மார்க்கமாக போகிற போது ஆன உயர்ந்த கோபுரம், உள்ள இஷ்டசித்திரம், மகாவிஷ்ணு ஆமை வடிவத்தில் பூஜை பண்ண கச்சதீஸ்வரர் சுவாமியுடைய கோயில். ரொம்ப பாமர மக்கள் கார்த்திகை மாதத்தில் ஞாயிறில் மாவிளக்கேற்றி வழிபாடு செய்வார்கள். எல்லா ஞாயிற்று பிரபலமான வழிபாடு. அவ்வளவு பெருங்கூட்டம் பெருந்திரளாக வழிபடக்கூடிய ஒரு அருமையான கோயில். அதற்கு கச்சி கச்சாலைன்னு பேர். அந்த ஆலயத்தில் பாண்ட திருப்புகளாக கருதத்தக்களவிலே கச்சி கச்சாலையில் மேவிய பெருமாளே அருள் புரிவாயே என்ன பார வயோதர முறையாளும் கற்று தப்பா உலகளையும் ஒக்கப் பெற்றாள் விளையாடிய கச்சி கச்சாலையில் மேவிய பெருமாள். சந்தமான பெருமாள். அப்புறம் அடுத்தபடியா வள்ளி நாச்சியாரை சொல்கிற பொழுது திணை உற்று காவல் காரிகை. யாரு? திணைப்புணத்தில் வள்ளி நாச்சியார் காவல் இல்லையா, ஆலோலம் குறிகளை எல்லாம் ஒட்டி திணை உற்று காவற்காரிகை மனம் உற்று. அதாவது கற்பு மனம், காதல் மனம்
கற்பு மணம்ங்கிற முறைப்படி தேவகுஞ்சரி ஆகிய தெய்வயானை அம்மை திருப்பரங்குன்றத்திலே மணந்தார். வள்ளிமலையில திருத்தணிகையில எப்படி வள்ளி நாச்சியாரை மணந்தார். அது நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்கள் சொல்லுகிற அந்த இலக்கிய இன்பங்கள் எல்லாம் செறிவூட்ட பெற்ற அற்புதமான அந்த அருள் வரலாற்றைத்தான் திணையுற்று காவற் காரிகை மனம் முற்று வள்ளிநாச்சியார் மணந்தார். தேவப்பூவோடு இங்க பாருங்க, ஒரு அருமையான சொல்லாட்சி ஐயா குறிப்பிடுகிறார். தேவர் பூவோடுன்னு என்ன? தேவகுஞ்சரியாகிய தெய்வயானை அம்மையார அந்த சந்தத்துக்கு ஏற்ப தெய்வயானைன்னு சொல்ல முடியுமா? அந்த சொற்கள் விழணும், இன்னென்ன சீர்களில் தான் பாடணும் அப்படிங்கிற சந்தம் அப்பதான் வரும். அதுதான் யாப்பு அமைதி. அந்த அளவில் திணையுற்று காவற்காரிகை மனமுற்று தேவப்பூவோடு, அப்போ வள்ளிநாச்சியாரோடும் தேவகுஞ்சரியோடும் சுப்பிரமணிய வள்ளி தேவியானை நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிற மாதிரி அப்படி சுவாமி காட்சி தருகிற எப்பேற்பட்ட தலம்? திகழ் கட்சி பெருமை பொருந்திய காஞ்சி மாநகரம் தேவர்கோன் மகிழ் தம்பிராணி. தேவர்கோன்னு எல்லாம் உள்ள பரமேஸ்வரனாகிய ஏகம்பவான அவர் மகிழ எழுந்தருளி இருக்கிற பெருமானாக நம்முடைய திருமுருக பெருமான் இருக்கிறார் அப்படிங்கிறது இந்த பாடலில் நம்ம பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் காஞ்சிபுரத்துக்குள்ளே நம்ம நுழையும் குறிப்பாக ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு போகணும். ஒரு பிரம்மாண்டமான பெரிய 16 கால் மண்டபம், அவ்வளோ உயரம், அவ்வளோ அழகாக, வேற எந்த ஸ்தலத்துலையும் இல்லை. மற்ற இடத்துலையும் 16 கால் மண்டபம் இருக்கும். ஆனால் காஞ்சிபுரத்தில் இருக்கிற 16 கால் மண்டபம் ரொம்ப கம்பீரமாக இருக்கும், நல்ல உயரமாக அற்புதமாக. அதை கடந்து நம்ம உள்ள போகிறபோது ராஜகோபுரம் சும்மாந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா துவார கணபதி துவாரஸ்கந்தர்னு இருக்கும். விநாயகர் பெருமான் பெரிய திருவுருவம். அதே போல் ஆறுமுக சுவாமி பெரிய திருமையாக இருப்பார் ராஜகோபுரத்தில். இதையெல்லாம் கடந்து உள்ளே போனோம்னா 1000 கால் மண்டப பகுதி வழியாக தான் பழங்காலத்தில் போகிறது மாதிரி. இப்போ வேற ஒரு பாதையில் போகிற மாதிரி இருக்குது. அப்போ 1000 கால் மண்டபத்தை ஒட்டியது போல மற்றொரு ராஜகோபுரம் இருக்கும். அங்கே தான் இந்த ஸ்தலத்துக்கே உள்ள விநாயகர் பெருமான். யாருன்னா விகட சக்கர விநாயகர் பெருமான். அந்த பாட்டு தான் திகழ் தசக்கர செம்முக வைந்துடான் சகட சக்கர தாமரை நாயகன் அகவே அசக்கு அரவிமணியாவுரை விகட சக்கரம் இப்பதம் பொருத்துவோம். அதனால விகட சக்கர விநாயகர் பெருமான். அங்கேயும் ஒரு முருக பெருமான். இதெல்லாம் இல்லாமல் பெரிய பிரகாரமெல்லாம் சுற்றி கோயிலுக்குள்ளே போகணும்னா ஏகாம்பரநாதர் பெருமான் சன்னதியை வலமாக வர்ற போது அங்கேயும் உள் திருச்சுற்றில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் முருக பெருமான் இருக்கார். இதெல்லாம் கோயிலுக்குள்ள அங்கங்கே இருக்கக்கூடிய திருமுருக பெருமானுடைய சன்னதிகள். அதனால சில நேரங்களில் அருமைநாத சுவாமி என்ன பண்ணுவார்னா, கோபுரம்னா கோபுரத்தில் இருக்கிறாருன்னே பாடுவார். அதுபோல சிதம்பரத்தில் பாடுவார். கனக சபையில் இருக்காருன்னா கனக சபை மேலும் எனது குருநாதன் அங்கே பாடுவார். அதுபோல இந்த அற்புதமான பாடல்ல ஏகாம்பரநாதரை குறிப்பாக சொல்லி பாடுகிற தினம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புகழும் 88 தத்துவம்னாரு. இது என்ன தத்துவமெல்லாம் சொல்றாரு. புகழும்னா சொல்லுகிற, ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளுகிற, பேசுகிற அறிஞர் பெருமக்கள் அறிவன் நூல். இது சாத்திரங்கள்ல தான் தத்துவங்கள் எல்லாம் பேசப்படும். அப்படி எவ்வளோ தத்துவம்? 36 தத்துவம் சொல்லுவோம். ஆனால் இவர் எவ்வளோ சொல்கிறாரு? 88 தத்துவம்னாரு. 88ஓட 308 கூட்டினா எவ்வளவு? 96. 96னா தத்துவம் 36, தாத்விகம் அதோட அது 60. 60 36 எவ்வளவு? 96. அதையும் உபச்சார வழக்கில் தத்துவமாக சொல்லுது மரபு. அதை சொல்கிறாரு. புகழும் 88 தத்துவம் சகலமும் பற்றி இதெல்லாம் எடுத்து ஆராய்வது. நானா என் உள்ளமா நல்லா எடுத்து ஆராய்ந்து தன்னை அறிவது, தலைவனை அறிவது அப்படிங்கிற நிலையில் எல்லாமே ஆராய்ச்சி. ஆய்வார் பசு பதி பசு பாசம் என்று நம்ம விஞ்ஞான சம்பந்த பெருமான் திறமையாதீன
அந்த வழிபாட்டு பாடல் வரிசையில் இந்த பாட்டு ரொம்ப முக்கியம். அங்கே இருக்கிறவர்கள்லாம் எதை பற்றி ஆய்வு செய்வார்கள்னா பதிவு சுகாதாரத்தை பற்றி ஆராய்ச்சி செய்வார்கள். அது மாதிரி இங்கே தத்துவங்களை ஆராய்ச்சி செய்கிற நிலையில் பற்றி ஆராயணும். இதை முதல்ல பற்றணும், ஆராயணும். ஆனால் அவர் அவடனே என்ன பண்ணணும், நேதின்னு பேர் ஒளிவில் ஒடுக்கத்தில் வரும். நேதின்னா என்ன, ஒன்னொன்னையும் தடுக்கிறது. அப்படி பற்று அற நிற்கும் பொதுவை என்று ஒக்கத்தக்கதோர் அர்த்தம் தனை நாடும். இந்த தத்துவ ஆராய்ச்சியில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஆராய்ச்சின்னு போயிட்டா அது முடியவே இல்லை, அது பாடு போயிட்டே இருக்கும். அதனால் அருமையா சாமியும் ஒரு இடத்துல என்ன சொல்வாருன்னா, கனத்த தத்துவம் முற்று உழலாமல் கதித்த நித்திய சித்த அருள்வாய்கிறார் திருத்தணியில். அதனால என்னன்னா, ஒரு அளவு, எந்த அளவு எதை ஆராய்ந்து கொள்ள வேண்டுமோ அந்த அளவு. அதனாலதான் எழுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம், சுடர் விட்டு உடனே எங்கள் சோதினார் ஞானதம் கொண்ட பெருமான். அதனால புகழும் 88 எட்டியல் தத்துவம் சகலமும் பற்றி பற்றன நிற்கும் பொதுவே என்று ஒக்கத்தக்கதோர் அர்த்தம் தனி நாளும் திருமூலம் பற்றி செச்சை மணக்கும் சிறு சதங்கை பொற்பத்மம் எனக்கு ஒன்று அருள்வாயினர். அருமையான செய்தி. அதாவது சுவாமி உன்னுடைய திருவடிகளில் சிறு சதங்கை, தண்டையணி வெண்டையும் கிண்கிணி சதங்கையும் நம்ம ஏற்கனவே திருக்குறளில் கேட்டதில்லை. அந்த சிறு சதங்கை பொற்பதம், அந்த பொன்போன்ற திருவடியை எனக்கு என்று அருள்வாயி, எனக்கு எப்போ தர போகிறேன் அப்படின்னு திருவடியை வேண்டுவதாக அமைகிற அற்புதமான பாட்டி. அதை பொற்பத்மம்னாரு, பொன்னாலாகிய தாமரை, பொற்றாமரைன்னு சொல்றதுலைய அது போல. அடுத்து அப்படியே அதே பாட்டில் பவதி அப்படின்னா அம்பாள், பவதி கம்பருக்கு புக்கவள் பக்கம் பயில் வரம் பெற்று கட்சியில் நிற்கும் பெருமாளினார். அதே பாட்டு தான் முடிக்கிற போது என்ன சொல்றாரு, கம்பர்னா நம்ம ராமாயணம் எழுதினவரை கம்பர், ஏகம்பருடைய பேர் தான் கம்பர். அம்பிகாபதினு ஏகாம்பரநாதருக்கு ஒரு பேர். அம்பிகாவனம்னு காஞ்சிபுரத்தில் இருக்குது, மேலம்பி கீழம்பி நல்லா இருக்குது. இதெல்லாமே புறா அம்பிகாபதிங்கிறதும் கம்பருங்கிறதும் காஞ்சி மாநகரத்தோடு தொடர்புடைய திருப்பெயர்கள் இதெல்லாம். ஆனால் பெரும்பாலும் வைணவர்கள் அதை பற்றி சொல்லி எங்கேயும் நம்ம கேட்க வாய்ப்பே இருக்காது. நம்ம தான் அதை சைவத்தில் அவருடைய கம்பருடைய நாட்டரசம் கோட்டையில் அவரோட சமாதி இருக்குன்னா பல ஆலயங்களை நோக்கி சென்று வழிபாடு செய்வது போல கவி சக்கரவர்த்தி கம்பருடைய சமாதி, ஒட்டக்குந்தருடைய சமாதி இதெல்லாம் போய் தரிசனம் பண்ணியிருக்கோம். அதில் சிவலிங்கம் ஸ்தாபிக்க பெற்றிருக்கோம் எங்கே கம்பருக்கு. அங்கே போகிற மக்கள் எல்லாம் அந்த மண்ணை எடுத்து தாய்ப்பால் குழைச்சி கம்பரை போல கல்வியிலே வல்லவராக வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து தாய்ப்பாலோட குழந்தைக்கு ஒரு சொல்லிட்டு விடுவாங்க. அது மாதிரி கல்வியில் பெரியவர் கம்பன். அது மாதிரி சொல்லி இங்கே என்ன சொல்கிறாரு அழகா, பவதி கம்பருக்கு பூக்கவள் யாரு, ஏலவார் உதவியாகிய காமாட்சி பக்கம் பயில் வரம் பெற்று அவர் பக்கத்தில் எழுந்துள்ள இருக்கிற பேர். அதாவது உமையோடு கோலனாகவே அம்பாள் இடப்பாகத்தை வாங்குறாரு இல்லையா. அதனால பயில் வரம் பெற்று பக்கம் பயில் வரம் பெற்று கட்சியில் நிற்கும் பெருமாள். அப்படிப்பட்ட பெருமானுக்கும் பெருமாட்டிக்கும் பிள்ளையாக இருக்கிற முருகப்பெருமான் என்று குமரகோட்டத்தை திருப்புகள்ல பார்க்குறார். குமரகோட்டம் தனி. ஏன்னா காஞ்சி மாநகரில் கோயிலே மாநகரத்தில் இருக்கிற 3 கோயில்கள், அதாவது ஏகாம்பரநாதர் கோயில், குமரகோட்டம், காமாட்சி இருக்கிற காமகோட்டம். கோயில் தனித்தனியாக இருந்தாலும் சோமாஸ்கந்தரில் எப்படி சிவபெருமான் நடுமத்தியில் ஸ்கந்தமூர்த்தி, அடுத்து அப்படியே அம்பாள் இருப்பார் இல்லையா, அம்மை அப்ப பிள்ளை சோமாஸ்கந்தர். அந்த அமைப்பிலேயே காஞ்சி மாநகரில் ஏகாம்பரநாதர், குமரகோட்டம், காமகோட்டம் இந்த ஆலய அமைப்பு. அப்படி ஒரு அற்புதமான அமைப்பு. அதனால குமரகோட்டம் அங்கே எழுந்தருடைய காலத்து அழகா பாடுறாரு நம்முடைய அருணகிரிநாத பெருமான் இந்த திருக்குறள். அடுத்த அப்படி கொடியே நின் கரையரும் சித்திர சொற்புகள் கற்கும் கரையில். இந்த அருணாளர்களெல்லாம் தன்னை ரொம்ப தாழ்த்திக்குவாங்க. பித்தனேன், பேதையேன், பேயேன், நாயேன்,
குலம் கொல்லேன் குணம் கொல்லேன் புரியும் கொல்லேன் புத்தமைய விரிவுடையேன் கோலமாய நலம் கொல்லேன் நான் கொல்லேன் ஞானியல்லேன் நல்லாரோடு செங்கிலேன் நடுவே நின்ற விலங்கல்லேன் விலங்கல்லார் ஒழிந்தேனல்லேன் வெறுப்பனவே மிக பெரிதும் பேசவல்லேன் இளம் கொல்லேன் இறப்பவர் கொண்டு ஈய மாட்டேன் என் செய்வான் தோன்றினேன் ஏழையேன் நம்ம திருநாவுக்கரசர். அதுபோல அந்த தேவார திருவாசகங்களை எல்லாம் நல்லா படிச்சவர் நம்முடைய அருமையான சாமி. அவங்க அக்கா அப்பசாமியுடைய அக்காவை சொல்றார், மாது புகழை வளர்க்கும் திருவாமூர் திருப்புகழ பாடுறார். கொடியேன் தன்னை அருமையான சாமி என்ன சொல்றார், கொடியேன் நின் கரையரும் குற்றங்களை எல்லாம் நீக்குகிற சித்திர சொற்புகள், சித்திர கவி, சித்திர சொற்புகள்ங்கிற திருப்புகழ்னா சித்திர சொற்புகள் கற்கும் கலையிலன். அதை ஒழுங்கா நான் படிக்கல, அதை படிக்கிறதுல ஆர்வம் வைக்கல. இவரா என்னை எவ்வளோ தாழ்த்திக்கிறாரு பார்த்தீங்களா? சத்தம் மிகுத்த திருப்புகழ் வாழ்னு பாடுறாரு அவரு. அதனால கற்கும் கரையிலன் கட்டை புத்தியன், எவ்வளோ பாருங்க, கட்டை புத்தியன் மட்டன் கதியிலன். இப்படிப்பட்ட எனக்கு என்ன செய்யணும், செச்சை பொற்புய வைக்கும் அப்படின்னா கைலாயம், பொற்புய வைக்கும்னா கைலாயம், செச்சை பொற்புற வெப்பும் கதிர் வேலும் கதிரையும். இலங்கையில் கதிர்காமம், அங்கே இருக்கிற மலை கதிர்காம மலை, கதிரையும் சக்கர பொற்றையும், சக்கரவாடகிரி பொற்றைனா மலை, சக்கர பொற்றையும் மற்றும் பதிகளும், எல்லா எங்கெங்க கோயில்கள் இருக்கோ அத்தனையும், பொற்பு கட்சியும், அதுக்கு மேல காஞ்சிபுரத்தை சொல்றாரு, முற்றும் இத்தனை தலங்களையும், கைலாயம், அப்புறம் முருகப்பெருமானுடைய அற்புதமான கதிர்வேல் தாங்கி இருக்கிற கதிரை மலை, சக்கரவாடகிரி மற்றும் உள்ள தலங்கள், அதற்கு மேலான காஞ்சி மாநகரத்தையும் அப்படின்னு அர்த்தம். கனவிலும், எனக்கு கனவுல வந்தால் கூட இது வரணும், இந்த கோயிலுக்கு தான் வரணும். கனவிலும் சித்தத்து கருதி கொண்டு அடைவேன். இந்த ஆலயங்களை எல்லாம் என்னுடைய ஹிருதயத்திலே பதிய வைத்து என்ன செய்யணும், கனவுன்னு வந்தால் கூட இந்த கனவுல கூட என்ன வரணும், பெருமானுடைய ஆலயங்கள், அவனுடைய சன்னதி, அவனுடைய அருட்கோரம் இருக்குது, அதை தான் நான் தரிசிக்கணும் அப்படின்னு சொல்கிற பாட்டு இந்த அருமையாக சொல்கிறாரு. அடுத்த அப்படி தத்துவம் பலவையும் கற்று. நிறைய படிக்க என்னான்னு கேட்டிங்கன்னா தர்க்கம் பண்ணுற புத்தி வந்துடும். அப்போ என்ன, கற்ற பெரியோரோடு தர்க்கித்து நின்றேனோ வள்ளலார் மனோரகண்ட வாசகத்தில் சொல்லுவார் பார்த்தீங்கன்னா. அதனால தத்துவம் பலவையும் கற்று தர்க்க மதத்துவம் படிக்காது. படிப்புக்கு வந்து அந்த ஒரு இது வந்து எனக்கு தெரிஞ்சவங்க தெரியுமான்னு கேட்குற மாதிரி கேட்டுட்டா அது மதம். யானைக்கு தான் மதம் வரும்னா படித்தவனுக்கு தான் அந்த மதம் வந்துடக்கூடாது. செல்வம் அதிகமாக இருந்தாலும் அந்த மதம் வரும், உடம்புல தெனாவுக்கு தைரியம் இருந்தாலும் வரும். அதனால இதையெல்லாம் அடக்கி ஒடுக்கி எங்கே எப்படி வச்சுக்கணுமோ அப்படி வச்சுக்கிட்டாதான் அதுக்கு அந்த வித்தைக்கு மரியாதை அதிகமாக இருக்கும். ஆகினால தான் மதத்துவம்னு படியாதே, இதெல்லாம் இருந்து நீ படித்து ஆளாகி விடாதே. பரபதம், பரபதம்ங்கிறது ஞான சாயுச்சிய நிலையை அடையிறது. பற்ற, அத்தகைய ஞான சாயுச்சியத்தை பற்ற பெற்ற எவர்க்கும், அப்படி பெற்றவர்கள் இருக்காங்களே, எவர்க்கும் பரவசம் பற்றி பற்று அற நிற்கும். அது அந்த ஆனந்தத்தை சொல்லி முடியாது, அனந்தானந்தம்னு பேரு. அப்படி அனந்தானந்தத்து அகம் நிகழ ஆறாயிரம் அறிவித்தாயினும் குட்டி திருவாசகம் திருக்கருவை 19. அதனால என்ன சொல்றாரு, எவர்க்கும் பரவசம் பற்றி பற்று அற நிற்கும். பற்றுக பற்றத்தான் பற்றினங்கிற திருக்குறள் நினைவுபடுத்துறாரு. பரவிரதம் விரதம், பரவிரதம் பற்ற பெற்றிருந்தது. இப்படிப்பட்ட விரதத்தை எல்லாம் நான் கடைப்பிடிக்கணும், அதை நான் கடைப்பிடிக்கலையே அப்படின்னு சொன்னாங்க. அதனால விரதம் அப்படின்னா காப்பது விரதம். கொண்ட கொள்கையில உரைப்போடு இருந்தால் அதுக்கு பேர் விரதம்னு பேர். பட்னி எடுக்கிறதுக்கு பேர் விரதம்னு அர்த்தம் இல்லை. அது வந்து என்னன்னா நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து நான் பால் சாப்பிட்றேன், பழம் சாப்பிட்றேன்னா அதுதான் கடினமான உணவு, செரிக்காத உணவு.
பால் பழம் சாப்பிட்டு நான் விரதம் இருக்கிறேன்னா அதை விட டிஃபன் சாப்பிட்றதுக்கும் சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் லகு. இதுதான் அழுத்தம் கெட்டி. எது? பாலும் பழம். அதனால கடின உழைப்பு அதுக்கு செரிமானத்துக்கு உண்டு, சரீரம். அதனால இந்த விரதமெல்லாம் ஆண்ட மனத்தான் கண்டாய் அப்படின்றார். விரதங்களால் வாடி ஞானம் என்னாவதும்பார் ஞான சம்பந்த பெருமாள். அதனால நித்தம் பெருமிதம் பெற்று சுவாமிக்கு ஆளாயாச்சுன்னா அவனுடைய அருள் நமக்கு வாய்த்ததுன்னா நமக்கு என்ன வரும்? பெருமிதம் பெற்று. யாருக்கு? அவர் பெருமான் அவர் இருக்கிற அந்த தோற்றமே, அவர் எழுந்தருளி இருக்கிற காட்சியே கம்பீரமானது. அதை பார்க்க பார்க்க நமக்கு என்ன உண்டாகும்? அந்த அருள்னால நமக்கு இருமாந்து இருப்பங்களோ ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு சிறுமானேந்திதன் சேவடிக்கீழ் சென்று அங்கு இருமாந்திருப்பங்களோங்கிற எண்ணம் வரும். அதுபோல ரொம்ப அழகா சொல்லுகிறார், பெருமிதம் பெற்று கட்சியில் நிற்கும் பெருமாளே அப்படின்ற. அடுத்தாப்படி பெரும் பிரபந்தம் விடம்பு காலப்புலவன். காலமேக புலவருக்கு காலத்தால அருணைநாத சுவாமி காலமேக புலவருக்கு பின்னாடி வர்றார். அதனால காலமேக புலவரை பாராட்டுற. பெரும் பிரபந்தம் விளம்பு காலப்புலவன் என தத்துவம் தெரி தலைவன் குறைவர 30. அப்படிப்பட்ட அருளாளர்கள்லாம் பாடியிருக்காங்க. முருகனை யாரு? காலமேக புலவர். அவர் போனாராம் திருச்செந்தூருக்கு. அவருக்கு எங்கே போனாலும் முதல்ல பசியாகணும். இந்த மலேசியா சிங்கப்பூர் பக்கமெல்லாம் போனால் வாங்க பசியாகலான்னு சொல்லுவாங்க. பசி ஆடுவது. அது மாதிரி அவருக்கு எங்கே போனாலும் முதல் உணவு முக்கியம். அது மாதிரி திருச்செந்தூர் உணவு சாப்பாடு அவருக்கு கிடைக்கல. உடனே முருகப்பெருமானை பார்த்து கேதியாக பாடுறாரு, உங்கள் ஒப்பனோட பெருமை தெரியாது, அவனே ஒரு பிச்சைக்காரர் பிச்சாடனராக இருக்காரு. உங்கள் அம்மா யார்? மலை எழுச்சி. அப்பன் இறந்துண்ணி ஆத்தா மகை. உங்கள் அண்ணனாவதுன்னா சப்பைக்கால் அண்ணன் பெரு வயிறன். உங்கள் அண்ணன் உங்கள் மாமன் யாருன்னா திருடன். அதனால இத்தனை பெருமை உள்ள உனக்கு நீ மயில இந்த வேலைக்கு வந்துட்டியான்னு கேட்குற மாதிரி அது நிந்தாசுரின்னு பேர். அதுவும் தோத்திரம் தான். அப்பன் இறந்துண்ணி ஆத்தா மலையேறி ஒப்புடைய மாமன் உயிரிழி சப்பைக்காலன் பெருவயிரன் அருமுகவா உனக்கு இங்கு எண்ணும் பெருமை இவையினர். அப்படி காலக்கல்வி அவர் பாடினார். அதனால அதை ஞாபகப்படுத்துறாரு. அப்புறம் கொலை வர 32 அறம். நம்ம முதல்லையே தத்துவங்களை எண்ணிக்கையில் பார்த்தோம். இங்கே அரங்கு காமாட்சி அந்த இருநாளை நெருப்பெற்று என்ன பண்ணுறா? 32 தர்மம் பண்ணுறார் காஞ்சிபுரத்தில். அதனால அவளுக்கு அறம்படத்த நாயகின்னு பேர், அறப்பெரும் செல்வின்னு பேர். அதனால 32 அறம் புரிகின்ற பேதை எங்கள் ஆயி கருதிய 10ற்கு இறங்கும் அம்பிகை. யார் அவளை நினைக்கிறாங்களோ, நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூட சிவபெருமானுடைய ஆலயங்களுக்கு தான் சென்று சிவபெருமானிடம் பாடுவார் இல்லையா? ஞான சம்பந்தர் அப்படித்தான், நாவுக்கரசர் அப்படித்தான், மணிவாசக பெருமானத்தில் அம்பாளுக்குன்னு தனியாக ஒரு சன்னதியில் போய் தனியாக போய் திறன்னு இருக்காது. அபிராமி பற்றமாக இருக்கிறவங்க பாடினது தான் இல்லையா? அப்போ காமகோட்டத்தை போய் தனியாக தரிசிக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெரிய புராணத்தில். ஆனால் தனியாக பதிகம் பாடினாரா? இல்லை. எங்கே பாடுறாரு? ஏகாம்பரநாதர் பாடுற பாடுதான் ஏலவார் புலராடு உமையை நங்கை தடுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானைக்கான கண்ணடியேன் பெற்றவார் என்றுதான் பாடுவார். அதனால உமையவள் தடுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பன். அதுபோல இங்கே அம்பிகை கருதி துடிக்க படும் திரையம்பகை. அவளுக்கு என்னென்ன பேரெல்லாம் நிறைய சொல்றாரு. கௌரி திருக்கொட்டம் அமர்ந்த. காமகோட்டத்துக்கு திருக்கொட்டம்னு பாடுறாரு திருப்புகழ்ல. திருக்கொட்டமர்ந்த இந்திரன் தம்பிரானே. ஏகாம்பரநாதர் கோயில் எப்படியோ அது போல குமரகோட்டத்தில் பாடுகிறார். காமகோட்டத்தில் போய் காமாட்சி இருக்கிற சன்னதியில் இருக்கிற முருகனுக்கு தனியாக திருப்புகழ் பாடுறார். யாரே நம்ம அருணகிரிநாத பெருமாள். அதனால இதெல்லாம் அங்கே காஞ்சிபுரத்திலேயே இருக்கக்கூடிய அற்புதமான அந்த கோயில். இப்போ அடுத்த பாருங்க, நதிகள் அகத்து பயந்து கம்பமா நதி பெருக்கெடுத்து வருது. அம்பாள் சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறா. வெள்ளத்தில் சுவாமி கரைந்து விடக்கூடாதுன்னு இருக கட்டி தடுவரா மார்பிச்சோடு வளைச்சியோடு பதியுது.
நதிகுள் அகத்து பயந்து கம்பர்மை கருக. அந்த வெப்பம் சுவாமியோட திருமணியை தழுவி கொடுக்கிறாளாம். கலந்து இருந்தவள் அப்படிப்பட்ட காமாட்சி கஞ்ச பாதம் கருணை மிகுத்து கசிந்து. அந்த கஞ்சம்னா தாமரை, அவளுடைய தாமரை போன்ற திருவடிகள் கருணை மிகுத்து கசிந்து அவளோட திருவடிகளை நினைச்சு வணங்கி கசிந்து உடம்போடு கருதும் அவருக்கு. யார் அம்பியை அப்படி விரும்பி வணங்குகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பதங்கள் தந்து அருள் கௌரி. அந்தந்த யார் என்னென்ன வேண்டுதல்கள் வைத்து அம்மையை விரும்புகிறார்களோ வணங்குகிறார்களோ அவர்களுக்கு அருள் வாரிக்கிற திறத்தை சொல்லி அப்படிப்பட்ட காமகோட்டத்திலே எழுந்துள்ளிருக்கிற திருமுருக பெருமானை இந்திரர் அப்படிரானின்னு பாரு. காமாட்சியே தோத்திரமா சொல்லி அப்படிப்பட்ட காமாட்சியோட பிள்ளை நம்முடைய முருகப்பெருமான் இந்திரன் வணங்குகிற பேர் பெற்றவன் என்று சொல்லுகிற கருத்தா சொல்றார். இதுல படுகு அறி நற்சொல் தெரியுது. அதே பாட்டுல ஒரு பாட்டு பாடுகிற பொழுது அல்லது கவி எழுதுகிற பொழுது சொற்கள் நல்ல சொற்களாக இருக்கிறது. தேவையற்ற அதாவது தவறுதலான சொற்களால பாடிவிடக்கூடாது. அப்படி பாடுறது உண்டானா உண்டு. அறம்பாடு, அறம்பாடுனா என்ன ஆகும்? அவ்வளவுதான். அதனால என்ன சொல்றாரு? பழுது அற குற்றமர நற்சொல் தெரிந்து அன்போடு பகர்வது இனிது சற்று உகந்து தந்திட வந்திடாது. நான் உன்னை பாடணும். ஆனால் என்னுடைய வாக்கில் எப்படி இருக்கும்? சொற்கள் எல்லாம் அமுதமயமான சொற்களாக வரவேற்று பழுதுள்ள சொற்கள் என்னுடைய பாட்டிலே வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தை காமகோட்டத்திலே இருக்கிற முருகப்பெருமான் திருவடியில் இருக்கிற அழகு சிறக்க காஞ்சி மேலிய பெருமாளே, உன்னோட தாய் இருக்காளே இந்த காமாட்சி ஏலவார் உடலி, அவன் நெத்தியில் இருக்கிற பொட்டு திலகம் அப்படின்னா பொட்டு, திலகம்னா பொட்டு, திலகம்னு சொல்ற. திலக முகப்பொட் காந்தி அந்த வசீகரம், அம்பாளோட முக வசீகரம். அவளுக்கு இன்னொரு பேர் மாதுமைன்னு பேர். இலங்கையில் இருக்கிற அம்பாளுக்கு மாதுமையாள்னு பேர். அதனால மாது உமை என அருள் வைத்துட்டு ஆண்ட நாயகி என்ற பிராட்டி இருக்காளே, அவங்க மேல ரொம்ப கருணையுடையவள். யாரு? காமகூட்டத்தில் இருக்கிற ஏலவார் உடலி அருள் வைத்துட்டு ஆண்ட நாயகி. சிவன் உருவத்தில் சேர்ந்த பார்வதி உமையொரு பாகனாக நம்ம பார்க்குறோம். சிவகாமி நிறைய சொல்றாரு, நான் உங்களுக்கு கொஞ்சம் தான் சொல்றேன். சிவகாமி திரிபுவனத்தை காண்ட நாயகி குமரி, சுகத்தை பூண்ட நாயகி சிவை சுடல் சக்தி சாம்பவி அமை அருள் பாதன். அவளுக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருந்தாலும் சாம்பவிங்கிற திருநாமம் அம்பிகைக்கே தனக்கு தன்னோட பேர்லேயே பிடிச்ச பேரான் அப்படின்னு ஒரு இன்னொரு திருப்புகழில் வரும். அதனால சாம்பவி அமைய அருள்வாரா அப்படிங்கிறார். அம்பாளோட வர்ணனையாவே நிறைய சொல்றாரு. அப்படிப்பட்ட பிராட்டியினுடைய பிள்ளைன்னு அருள்வாரா. திரை கம்பையினோட கம்பையாற்றங்கரையில தவம் செய்கிறாள் பாட்டி. இந்த நம்ம பிராட்டி ஒற்ற படிகை கொண்டு அறம் 2 8 8 வளர்க்கும். அதை 32 அறம். தலைவி, அப்படிப்பட்ட தலைவி. அவளுடைய பங்கர் யாரு? ஏகாம்பரநாதர். சத்தியம் உரைக்கும் பெருமாள். அதாவது இந்த இடத்துல சத்தியம் உரைக்கும் பெருமாள்னா என்ன சத்தியம் உரைக்காரு? கருணாகத்திற்கு பொருள் சொன்னார் இல்லையா? நாகேஸ்வரன் அவன் தகப்பன் நிச்சய பெருமாள் இல்லையா? என்ன சொல்லுவாங்க? அந்த சுவாமிக்கு இரு காதில் என்னன்னாக்கா சிவனார் மனம் கூடிய உபதேச மந்திரம். அதை தான் இந்த இடத்துல குறிப்பாக சொல்லுவாங்க. அடுத்தாவது ராவணனுக்கு ஒரு வாழ் கொடுத்தார். நான் மலேசியா சென்றிருந்த பொழுது அங்கே அறிமுகமான நண்பர்கள், அவர்களோட ஒருத்தர் எனக்கு வேண்டியவர் இலங்கைக்கும் வந்திருந்தார். அவரோட பேர் சந்திரகாசன் பேர். சந்திரகாசன் பேர். என் மேலே ரொம்ப பிரியம். நான் கொஞ்சம் அடிக்கடி தேநீர் பதிவு வழக்கம். அவர் என்ன பண்ணுவார்? வண்டியை நிறுத்தியாச்சுன்னா ஐயா வாங்க ஐயா வாங்க. அப்போ என்னடா இவ்வளோ அன்பாக இருக்காருன்ட்டு, தம்பி உங்கள் பேர் சந்திரகாசன், அதுக்கு அர்த்தம் தெரியுமா? தெரியாதுங்க. ஏப்பா பேர் நல்ல பேராக அவங்க வச்சுருக்காங்க, பேராக தெரியலன்னு சொல்லி அர்த்தம் தெரியும்.
சிவபெருமான் ராவணனுக்கு கொடுத்த வாளுக்கு பேர் சந்திரகாசம். வாரணம் குருதமானும் வரையினை எடுத்ததோடுங்கிற பாட்டில் சங்கரன் கொடுத்த வாளும் வீரம் கடத்தை போட்டு வெறுங்கையோடு இலங்கை கொண்டான் சந்திரகாசம். அதை கட்டம்னா கட்டின்னு அர்த்தம். நீங்கள் திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா கட்டு தீர்த்தம்னே ஒரு தீர்த்தம் இருக்குது திருவண்ணாமலையில். அதனால் சொல்கிறார், தசமுகன் தனக்கு கட்கம் அடிக்கும் பெரியோரும் அப்படின்னா கைலாசபதி ஏகாம்பரநாதர், தலைவியும் காமாட்சி, பக்கத்தொக்க இருக்கும் சைலமும் அப்படின்னா கைலாயம், தெற்கு சற்கூறுவிற்கும் சுவாமிமலை திருவேரகம், தனியரும் திருத்தணி, பெற்று கட்சியில் இருக்கும் பெருமாளை. சுவாமி உனக்கு எத்தனை கோயில்கள் இருக்குலாம், இருந்தாலும் அந்த கைலாயம் அது வடக்கு இருக்கு, தெற்க திருவேரகம் இருக்கு சுவாமி மேலே, அப்புறம் திருத்தணிகை இருக்கிறது. அதோட இந்த காஞ்சி மாநகருக்கு வரையிடங்களில் சிறந்தது தணிகை மாநகரை போல தரையிடங்களில் சிறந்தது காஞ்சி மாநகரம்னு கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்தில் சொல்லுவார். எப்படி தரையிடங்களில் சிறந்தது காஞ்சியம் தலம்போல் அப்படிங்கிறது கந்தபுராணம். அப்படி அழகா அந்த செய்தியையும் அந்த பாட்டில் அழகா நினைவுபடுத்துகிறார். திரிபுரம் சுட்டு கொட்டை பரப்பும் குறிசில் அப்படின்னார். இது என்ன அது? திரிபுரம் சுட்டு, சுட்டுன்னா என்ன? எரிச்சிட்டார். தாரகாட்சன் கமராட்சன் ஜின் மரியாதை. கொட்டை பரப்பும்னா என்னது? கொட்டுன்னா கொட்டு இசைக்கருவிகள். அதில் பானாசுரன் பானுகம்பன் அது மாதிரி வருது. அந்த குடமுழா வாசிப்பதற்கு ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு இல்லையா, அந்த செய்தியை நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்கு. கொட்டை பரப்பும் குடிசில் வந்திக்கிறது வழிபாடு செய்வதுன்னு அர்த்தம். கட்சியில் நிற்கும் கதிர்வேலா, காஞ்சிபுரத்தில் கதிர்வேலனே. இப்போ அப்படிப்பட்ட பெருமானே, உன்னுடைய சித்திரமணி தண்டை, உன்னோட திருவடியில் என்ன இருக்கு? சித்திரமணி தண்டை அற விந்தத்தில் அறன்னு தாமரை புக்க அடைதற்கு என்று அருள் புரிவாய். உன்னோட திருவடியில் நான் வந்து சேர்றதுக்கு என்னைக்கு எனக்கு அனுகிரகம் பண்ண போகிறேன் அப்படின்னு இந்த பாட்டில் இருக்கிறார். பத்தற்கு அச்சம் அழுத்து, நமக்கெல்லாம் அச்சம் இருக்கு, எவ்வளவோ பயம். அதனால் பயம் தெளிக்கணும்னா அவன் திருக்கிறான். அபயம் பயம் நீங்கணும்னா என்ன? பெருமான் திருக்கிறதுல அபயம் தரும் இல்லையா? பத்தற்கு அச்சம் அறுத்து அன்பு அருள்பவன் பொறுப்பு கட்சியில் நிற்கும் பெருமான் என்று காஞ்சிபுரத்தில் எம்பெருமானும் பெருமான் என்று அப்படின்னு சொல்ற மாதிரி அவனோட நாமத்தை சொல்லி சொல்லி அவிழ மனம் அவிழ அன்புற்று கற்று மனத்தின் செயலொழிந்து மனம் நாசமாகிறது தான் முக்திக்கு ஒரு படிம்பார் ரமண மகிழ்ச்சி. அதுபோல இங்க என்ன சொல்றாரு? மனம் அதாவது செயல் ஒழிந்து, தேவையில்லாம மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம். பாவி மன புறங்காட்டம் பார்க்க சகியாதைனார் இல்லையா? அதனால ஒழிந்து எட்டப்பட்டதனை சென்று அடைதரும் பக்குவத்தை தமிழேற்கு என்று அருள்வார். எனக்கு நல்ல பக்குவத்தை, அந்த பக்குவங்கிறது ரொம்ப உயர்ந்த சொல்லாட்சி. அவ்வளோ சீக்கிரம் அந்த பக்குவம் எல்லாம் பல்லுடிக்காரம் பயில நச்சுத்தாலும் கிடையாது. அப்படி உயர்ந்த பக்குவத்தை எனப்படும் அப்படின்னு காஞ்சிபுரத்தில் கட்சி திருமைத்தேடியில் பாடுறார். காஞ்சிபுரத்துலேயே பிள்ளையார் பாளையம் இருக்கு, அங்கே தான் திருமைத்தேடிநாதர் கோயில் இருக்கு. அங்கே பாடின திருக்கோயிலில் இந்த கருத்தை பாடுறார். அடுத்து அப்படி காசி முத்தமிழ் கூடல் அப்படின்னா மதுரை, ஏழ்மலை திருப்பதி, கோவல் அத்தியிற்கானம். திருப்பதிக்கு திருப்புகள் இருக்கு, வேங்கடம் அருமையான வேண்டிய போதலியர் வேண்டிய போகம் வந்து வேண்ட வெறாதுதவு பெருமாளைன்னு திருப்பதி திருப்புகள் திருவேங்கடத்துக்கு. அதனால காசி முத்தமிழ் கூடல் ஏழ்மலை, கோவல்னா திருக்கோவலூர், அத்தியிற்கானம்னா திருவானைக்கா, நான்மலைக்காடுன்னா திருமலைக்காடு வேதாரண்யம், பொற்கிரி கனககிரி, காடி சீர்காழி, ஆரூர் திருவாரூர், பொற்புலியூர் நம்ம சிதம்பரம், வேலூர் வைத்தீஸ்வரன் கோயில் புள்ளிருக்கு வேலூர், காலத்தி திருக்காலத்தி காலாஸ்திரி, அப்பால் திருச்சிராமலை திருச்சிராப்பள்ளி. இவ்வளவும் சொல்லி தேசம் முற்றும் முப்பூசை மேவின காமக்கட்சியில் சாலமேவு பெருமாளே.
இப்போ கட்சி கச்சாரையும் சொன்னேன் இல்லையா, அந்த பாடல திருப்புகழ் இல்லையே. இந்த அழகா இத்தனை சேத்திரங்களை எல்லாம் சொல்லி உன்னை பூசித்து பெறுகிற பேரு எனக்கு வேண்டும் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். இதுல ஒரு அருமையான சொல்லாட்சி இந்த பாடல் என்னன்னா, சீவன் முக்தி. இது ரொம்ப முக்கியம். சைவ சித்தாந்தத்திலிருந்து தான் இது உலகம். சீவன் முக்திங்கிறது அதாவது பெரிய நிலை. நம்ம அருளாளர்கள் எல்லாம் நம்ம பார்க்குறவங்க நம்ம போலவே இருப்பாங்க. அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, குடியம்பழமும் ஓடும் போல தாமரையில் ஒட்டாத தண்ணீர் எப்படி இருக்குது, அதுபோல் பிரபஞ்ச வாழ்க்கையிலேயே இருந்தாலும் அவர்களெல்லாம் அவை பெருமாட்டு பாடுவாள் இல்லையா, என்ன பாட்டு, அதாவது தாதி மனம் நீர்க்கூடத்தே தான். என்ன பண்ணுவார், தாடி விளையாடி கைவீசி வந்தாலும் தாதி மனம் நீர்க்கூடத்தே தான்ங்கிற மாதிரி அந்த அவர்களெல்லாம் சித்தத்தை சிவந்தாரை வைத்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் அந்த இந்த சொல்லாட்சி இந்த திருப்புகழில் அந்த கருத்தை சொல்கிறார். ரொம்ப அழகான ஒரு கருத்து. அந்த சீவன் முக்தி நிலைங்கிறது இன்னும் ஜீவ விளக்கமாக சந்தர்ப்பமாக சொல்கிறேன். அதனால் சீவன் முக்தியை கூடவே கழித்து அனுபூதி சேர, கண்டர் அனுபூதி ஞாபகப்படுற மாதிரி அனுபூதியில் சுமானுபூதிங்கிறது ஒன்று. அனுபூதிக்கும் சுமானுபூதிக்கும் கொஞ்சம் வேறுபாடு உண்டு. அதனால சுமானுபூதி அது எப்போ கிடைக்குன்னா, அனுபூதி வந்த பின்னால் சுமானுபூதியை கொடும். அதை பாத பத்மன போதையே கழித்து அனுபூதி. அதனால இதெல்லாம் கைகூட வேண்டுமே. ஆனால் சுவாமியுடைய திருவடி தரிசனம் எனக்கு வேண்டும் திருவடி. அதனால சீர்பாத வகுப்புன்னே பாடுறாரு இல்லையா. அதனால முருகப்பெருமானுடைய திருவடி அந்த காட்சியை பெறுவதற்கு இந்த 44 திருப்புகழ் பாடலில் ஒரு சில பாட்டில் தான் இந்த வரி எடுத்திருக்கேன். அடுத்து வருகிற திருப்புகழ் அமுதத்தில் விடுபட்ட செய்திகளை சொல்லி மற்றபடி நம்ம அடுத்தும் தொடர்ந்து சிந்திக்கலாம். பெரும்பாலும் வியாழக்கிழமை தவிர்த்து செவ்வாய்க்கிழமையிலேயே நம்முடைய ஐயா அவர்கள் இந்த நிகழ்வை அமைத்து தர அன்போடு. ஏன்னா இன்றைக்கி நான் திருவான்மையூர் இருக்கிறோம், அங்கெல்லாம் காத்திருப்பாங்க, தம்பி அடிச்சுட்டு இருக்கிறேன். அதனால் பெரும்பாலும் அந்த செவ்வாய்க்கிழமையை அமைத்து கொடுங்கள் சொல்லி இந்த அருமையான நிகழ்வை மிக திறம்பட சிறப்பாக செய்து வருகிற நம்முடைய மாணிக்கமையா அவர்களுக்கு ஒரு அழகான கரவுரிகளை போய் அவர்களை சார்ந்திருக்கிற அதிகாரிகள் கூட்டத்திற்கும் அம்மையாருக்கும் சிறப்பு வழிபாடு செய்கிற அம்மையாரர்களுக்கும் வந்து கேட்ட அன்பர்களுக்கும் எல்லாம் செவ்வேல் பெருமானுடைய திருவருளும் அருணகிரிநாத பெருமானுடைய குருவருளும் பள்ளி பெருக வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த அளவில் பூர்த்தி செய்கிறேன். மிக அற்புதமாக நம்முடைய அருணகிரிநாத பெருமானை சிந்திக்கிற அருமையான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கிறது. மாமரை முன்பது வாழ்க, மரகத வெள்ளியோடும் பாமரை புலவர் பற்றி மத்தியநாயகனார் வாழ்க, காமரு வெள்ளி மண்போல் கண்ணுதல் நகரம் வாழ்க, கோமன நீதி வாழ்க, குவலையும் முழுதும் வாழ்க, துயதாம் அரிய செவ்வேள் செய்ய பேர் நிகழ்வார், துயதாம் நிகழாலும் திருத்திடத் அரிய செவ்வேள் செய்ய பேர் நிகழ்வாழ்க, சேவலும் மயிலும் வாழ்க, வெய்யசோர் மாதம் என்ற வேற்படை வாழ்க, அண்ணான் பொய்யில் சீர் அடிகள் வாழ்க, வாழ்வை தோன்றார் வெற்றி வேல் முருகனுக்கு.